இயேசுவே ஆண்டவர் என்று நாவுகள் அறிக்கை செய்யக்கூடிய காலங்கள் வருகிறது. ஒரு மனிதன் தப்ப முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார். அவர் கண்மலையாக கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் ஒருவரே சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். சர்வ லோகத்துக்கு நியாயாதிபதியாக கர்த்தர் மீண்டும் வரப்போகிறார். இன்னைக்கு பாவங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள், பெண்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். பாவம் இன்னைக்கு உச்சகட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது. பாவத்தின் பலன், பாவத்தினால வருகிற சம்பளம், நரகம் இந்த பூமியில கொடூரமாக இருக்கிறது. மனிதர்கள் பாவம் செய்ய செய்ய இந்த பூமியில அழிவுகள் பெருத்து போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பல இடங்கள் பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், நோய்கள், வியாதிகள் இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் தெரியுமா? மனிதர்கள் மன திரும்பவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார். வீதிகளிலோ, தெருவுகளிலோ, சந்துக்களிலோ, பட்டணத்திலோ எல்லோரும் மன திரும்புங்கள் சொல்லி இயேசு கூப்பிடுகிறார். வழிகளை நின்று பூர்வ பாதை எவைகள் என்று அவைகளை கேட்டு விசாரித்து நடந்து இயேசு சொல்லுகிறார். மன திரும்புங்கள், மன திரும்புங்கள். நீங்க மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று அழியாத நித்திய நரகம், ஒன்று அழியாத நித்திய பரலோகம். மகனை, நீ மரித்தா இந்த இரவில் எங்கே போவா? உன் ஆத்மா எங்கே புறப்படும்? இந்த பூமியில நீங்க ஒரு ஒரு பிறந்த நாளோ, ஒரு திருமண நாளோ நீங்க எவ்வளவு உற்சாகமா கொண்டாடுகிறீங்க. பல விதமான அங்கிகளை போட்டு இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுகிறீங்க. நீங்க மரித்து போகும்போது உன்னோட ஆத்மா நரகத்துக்கு போய்விடும். நரக கொடூரமானது. அங்க அன்பே இல்லாத இடம். சகோதரனே, சகோதரியே, நரகத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இந்த பைத்தியக்காரங்க கத்தின்னு இருக்கிற ஏன் தெரியுமா? நீங்கள் அந்த இடத்துக்கு போய்விடக்கூடாது. நரகன் ஒன்று இருக்கிறது. நரக கொடூரமானது. நரகம் உன்னை அந்த இடத்துல அழிச்சு விடும். பூச்சிகளே உன் போர்வை, பூச்சிகளே உன் படுக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க அக்கினி அவியாமலும் பூச்சிகள் சாவமாக இருக்கும் சத்தியவேதம் சொல்லுகிறது. மன திரும்ப சகோதரனே, மனிதன் ஒரே தரம் மறிக்கிறதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடிவதும் பூமியில ஒவ்வொரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சத்தனி யோசித்து பார். நீ சேர்த்து வச்சிருந்த ஆஸ்தியோ, வெள்ளியோ, பொண்ணோ, வீடோ ஒன்றும் கூட வரப்போறது கிடையாது. மன திரும்ப தாயின் வயிற்றிலே நிர்வாணியா வந்து நிர்வாணியா புறப்படுகிற என்று வேதகம் சொல்லுகிறது. மன திரும்பு சகோதரனே, மன திரும்பு. இயேசு வரப்போகிறார். கடைசி காலம். இனி காலம் செல்லாது. ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். நியாயாதிபதியாக கர்த்தர் வரப்போகிறார். எல்லா மனிதர்களுக்கு நியாயத்தீர்க்கிற நியாயாதிபதியாக கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை விட்டு கவனிக்கிறார். மனிதர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், என்ன ஆலோசிக்கிறார்கள், எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள். சோதம் குமாரா பட்டணம் ஒன்று இருந்தது. அந்த நாட்டில் எல்லாம் குடித்து வெறித்து கொண்டு எல்லாம் என்ஜாய் பண்ணார்கள். மறுநாள் பட்டணம் அப்படியே கவுந்து கீழே விழுந்தது. பாவங்கள் கொடூரமாக இருக்கிறது. மன துரும்புகள் இன்னைக்கு பட்டணத்தில் பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு பட்டணத்திலும் தேசத்திலும் பாவங்கள் இன்னைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவராக நியாயாதிபதியாக கர்த்தர் வரப்போகிறார். மன திரும்புங்கள். எல்லா மனிதர்களுக்கு நியாயத்தீர்ப்பு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். மன திரும்புங்கள். இயேசு சொல்லுகிறார், உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள். கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக மரித்தார்.